ஹலோ வீவர்ஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிறது பழங்களை வச்சு செய்யக்கூடிய ஒரு ஐஸ்கிரீம் ரெசிபி தான். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக வீட்டில் இருக்கிற பழங்களை வச்சே நம்ம இன்னைக்கு செய்ய போகிறோம். இந்த வெயிலுக்கு இது ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும். இதை எப்படி செய்யலான்றதை இப்போ பார்க்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் ஜெலட்டின் எடுத்திருக்கேன். வெது வெதுப்பான தண்ணி ஊற்றி இதை ஒரு 20 நிமிஷம் ஊற வைக்கலாம். 20 நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம போட்ட பவுடரானது இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கும். இன்னைக்கு நான் ஒரு ஆப்பிள், ஒரு மாம்பழம் எடுத்திருக்கேன். இப்போ அடுப்பை ஆன் பண்ணி அது மேலே ஒரு பாத்திரத்தை வச்சுக்கோங்க. அதில் 1/2 கப் பால் சேர்த்துக்குங்க. இந்த 2 பழத்துக்கு தேவையான அளவு சுகர் சேர்த்துக்குங்க. நான் இன்னைக்கு 6 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். சுகர் கரையிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்குங்க. இது கூட நம்ம ஊற வச்சிருந்த ஜெலட்டின் மிக்ஸை சேர்த்துடலாம். இது ஒரு நிமிஷம் வேகிற வரைக்கும் நல்லா கிண்டி விட்டுக்குங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆப்பிளோட தோலையும் மாம்பழத்தோட தோலையும் பீல் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஆப்பிள் ஐஸ் செய்கிறதுக்கு பொடி பொடியாக ஆப்பிளை கட் பண்ணி ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு கொஞ்சமாக பால் ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். இது நார்மல் பால் தான், காய்ச்சி ஆற வச்சிருந்த பால். இப்போ நம்ம செஞ்சு வச்சிருந்த அந்த ஜெலட்டின் பால் இருந்துச்சு இல்லையா, அதை கொஞ்சமா ஒரு கிண்ணத்துல ஊற்றிக்கலாம். நம்ம அரைச்சி எடுத்துட்டு வந்த ஆப்பிள் பால் கலவையை இதோட சேர்த்துக்கலாம். இதை ஒரு டம்ளர்ல அழகா ஊற்றி இப்போ மோல்டுக்கு ஊற்றிடலாம். நான் எடுத்த ஒரு ஆப்பிளுக்கு எனக்கு 4 ஐஸ்கிரீம் வந்துச்சு. அதே மாதிரி மாம்பழம் உள்ள இருக்க சதையை மட்டும் எடுத்துக்கலாம். நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறமா இது கூட ஜெலட்டின் மிக்ஸ் பாலை சேர்த்துடலாம். இப்போ இதையும் இதில் ஊற்றிடலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மூடி ஃப்ரீசரில் வச்சிடலாம். இது மினிமம் 8 மணி நேரம் அல்லது 12 மணி நேரமாவது ஃப்ரிட்ஜில் இருக்கணும். பாருங்க, இப்போ நான் எடுத்து காட்டுறேன். நம்மளோட மாம்பழம் ஆப்பிள் ஐஸ்கிரீம் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ரொம்ப ஹெல்தியான, குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச ஐஸ்கிரீம் நம்ம வீட்டிலேயே செஞ்சு கொடுத்துட்டோம். இந்த சம்மருக்கு இந்த மாதிரி ரெசிபீஸை வீட்டிலேயே செஞ்சு கொடுத்து அவங்களை சந்தோஷப்படுத்துங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.